மருத்துவராகும் கனவுகளோடு இருக்கும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். This is Dr. K. Selvaraj, Botany NEET faculty. I have more than 7 years of NEET experience. நான் அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 10 years ஆகுது, ஆனால் அந்த NEET எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 7 years ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வாரி மெடிக்கல் அகாடமி. இந்த வாரி மெடிக்கல் அகாடமி பார்த்தீங்கன்னா டாக்டர் பி லோகேஷ் அப்படிங்கிறவர்களால் மாணவர்களை, அதாவது மருத்துவர்களாக எதிர்கால மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 2007 ஸ்ரீ வாரி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற நேமில் உருவாக்கப்பட்டதான் இந்த வாரி மெடிக்கல் அகாடமி. இந்த வாரி மெடிக்கல் அகாடமி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தலைமையிடம், இது தவிர சேலம், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், தேனி, காரைக்குடி, அறந்தாங்கி அண்டு வெள்ளூர், இப்படி பல இடங்களிலும் கிளை இடங்களால் செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த வாரி மெடிக்கல் அகாடமி மாணவர்களுக்கு குறைந்த செலவில் நிறைவான ஒரு கல்வியை வழங்குவதற்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போது நீட் கிராஷ் கோர்ஸ். நீட் கிராஷ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24th March, அதாவது கம்மிங் சண்டே 24th March வந்து ஸ்டார்ட் ஆக போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த +2 எக்ஸாம் 22 கம்ப்ளீட் ஆகுது. 22ல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே 24ல் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 days. இந்த 45 daysல உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை ஒரு டாக்டராக ஆக்குறதுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுத்தா நீங்கள் கரெக்டாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இங்கே நீட் இந்த கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃப்லைன், ஆன்லைன் ரெண்டுலையுமே இந்த கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் போகுது. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் புக் மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து கொடுக்கோம். அந்த புக் மெட்டீரியல் என்ன, ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட். ஏன்னா இந்த 45 daysல எவ்வளவு கான்செப்ட் உங்களால் மிக எளிதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கான்செப்ட் வைஸ் உங்களை ரொம்ப தெளிவாக கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு எளிதாக கான்செப்ட் வைஸ் புக் மெட்டீரியல் தனியாக கொடுத்துருவோம். ரெகுலர் கிளாஸ் வந்தால் ரெகுலர் கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே போல் ஆன்லைன்லையும் டெய்லி 1 hour எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரெகுலர் கிளாஸஸ் போகும். இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்ச உடனே டெஸ்ட் இருக்கும். டெய்லி டெஸ்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து டெய்லி டெஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். டெய்லி டெஸ்ட்னா இன்னைக்கு என்ன கான்செப்ட் உங்களுக்கு கிளாஸில் டீச் பண்ணாங்களோ இந்த கான்செப்ட்லேருந்து மறுநாள் ஒரு டெஸ்ட். எல்லா சப்ஜெக்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முதல் நாள் டீச் பண்ண கான்செப்ட்லேருந்து மறுநாள் டெஸ்ட். இட் இஸ் கால்ட் டெய்லி டெஸ்ட். இது போக வீக்லி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. வீக்லி டெஸ்ட்னா அந்த வீக் சண்டே, அந்த வாரம் முழுவதும், அதாவது அந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அந்த கான்செப்டெல்லாம் மொத்தமாக ஒரு டெஸ்ட். தட் இஸ் கால்ட் குமுலேட்டிவ் வீக் டெஸ்ட். அது வந்து ஒவ்வொரு வீக்கும் நடைபெறும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட். ப்ராக்டிஸ் கொஸ்டின் வைப்பேன். நம்ம என்ன தான் கிளாஸில் டீச் பண்ணாலும் டெய்லி டெஸ்ட் வச்சாலும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை நம்மளால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின். அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து 2 types-ஆக இருக்குது. ஒன்று நாங்கள் ரெகுலராக வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட், இன்னொன்று உங்களுக்கு ஒர்க் ஷீட்டாக நாங்கள் கொடுப்போம். ஒர்க் ஷீட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் மாடியூல்ஸ், அது ஆன்லைன் அந்த ஆஃப்லைன் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியும். இந்த புக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 11th ஒரு செட், +2 ஒரு செட், அதாவது பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு செட். உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு ஒன்று, செகண்ட் இயருக்கு ஒன்று, இந்த மாதிரி புக் மெட்டீரியல் இருக்கும். இந்த புக் மெட்டீரியலை அந்த கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடிய டாபிக், அதாவது அந்த கான்செப்டை எளிதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஏதுவாக அந்த கான்செப்ட் மட்டும் இதுக்கு மாதிரி ஒரு புக் மெட்டீரியல், ப்ளஸ் அதுக்கு பின்னால் ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே கிளாஸில் படித்து முடிச்ச பிறகு நீங்கள் வீட்டில், இட் இஸ் கால் ஹோம் ப்ராக்டிஸ், வீட்லையோ அல்லது ஹாஸ்டல்லையோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் முடிஞ்ச பிறகு தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் நாங்கள் தனியாக கண்டக்ட் பண்ணுவோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே. அதாவது டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், அதுபோக ப்ராக்டிஸ் கொஸ்டின் தனியாக இருக்குது. அதுபோக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு யூனிட் வைஸ், அதாவது சாப்டர், ஒவ்வொரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 4 or 5 சாப்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 4 or 5 சாப்டருக்கு தனியாக ஒரு டெஸ்ட், அடுத்து லாஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் ஃபுல் மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஓகே,
இதுதான் இந்த பிளான். இப்போ இந்த டெஸ்ட் கண்டினியூஸாக வைக்கணும் இல்லையா, இந்த டெஸ்ட் கண்டினியூஸாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகும் சில கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இந்த ஆன்சர் வந்தது அப்படிங்கிற டவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த டவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி டவுட் கிளாரிஃபை செக்ஷன் அப்படின்னு தனியாக ஒரு செக்ஷன் உண்டு. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சருக்கும் ஒரு ½ hour ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை டவுட் கிளாரிஃபை செக்ஷன் ஒரு செக்ஷனே இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ½ hour அந்த அந்த அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எப்படி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சப்ஜெக்ட்டுக்கெலாம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் உண்டு. அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாட்னி ஃபேக்கல்ட்டி, எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் சில ஃபார்முலாஸ்லாம் வரும். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுது, ஏன்னா எக்ஸாம் காலில் உட்காந்து நம்ம வந்து ஒன்று யோசித்து பார்த்து எழுதுறதுக்கு நமக்கு அதிகமாக டைம் எடுக்கும். அப்போ அந்த கால்குலேஷன்லாம் எப்படி பண்ணுது அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் உண்டு. அந்த அந்த ஷார்ட்கட் மெத்தட்ஸையும் சொல்லிக் கொடுக்கும். ப்ளஸ் கான்செப்ட் மேப்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கான்செப்ட் மேப் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர், அந்த சாப்டருக்கு அந்த கான்செப்ட் மேப்பை பார்த்தாலே நமக்கு அந்த சாப்டர் உள்ளது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி 1 பேஜ் கான்செப்ட் மேப் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனியாக அங்கே வந்து கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.